அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு முதல் அமல். முதல்வர் ரங்கசாமி தகவல். யூடியூபில் பிரபலமான பெண்கள் குறித்து பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விருதுநகர் சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த PK விஜய் புதுச்சேரி போலீசாரால் கைது. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் பறையடித்து நூதன போராட்டம். அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் மலர் தூவி மரியாதை. புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அனைவருக்கும் இத்திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் மணவெளி தொகுதி திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை முதற்கட்டமாக முறையே 318 நபர்களுக்கு இலவச மனைப்பட்டாவாக வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் காமராஜர் பெயரில் கல்வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 90% மக்களுக்கு கல்வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தேவைகளை உணர்ந்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்பதற்காக சிறப்பு கூறு நிதிகள் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி படிப்பை முடிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரியில் இடம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் அரசு செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, அரசு துறையில் இதுவரை 5000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட தொகை 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் நகரப்பகுதி மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அனைவருக்கும் வீடு என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும். தற்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அனைவருக்கும் இத்திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதியோர் உதவித்தொகையை பெற புதிதாக விண்ணப்பித்த 10,000 பேருக்கு அடுத்த வாரம் முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், வீடுகள் இல்லாமல் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு 600 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் மாதங்களில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சமூக வலைதளங்களில் பெண்கள் மீது மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளமான யூடியூபில் சேனலை துவக்கி பிரபலமாக இருக்கின்ற பெண்களை அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களுடைய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு அதில் சமூக நடைமுறையில் இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவனுடைய யூடியூப் சேனலில் ஆடியோ லைவ் பதிவிட்டு விமர்சிப்பதும், மேலும் மிக முக்கிய தமிழக அரசியல் தலைவர்களை தரக்குறைவாக பேசிய வீடியோ வெளியிடுவது போன்ற பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விருதுநகர் அருகே உள்ள சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த PK விஜய் என்கின்ற துர்கைராஜ் மீது தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளது. மேலும் அவர் மீது வந்த புகார் சம்பந்தமாக கடந்த வருடம் இணையவெளி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு அந்த நபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அவ்வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது மீண்டும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களுடைய புகைப்படத்தை மாஃபிங் செய்து அசிங்கமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பதிவிட்டதால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களுடைய அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜி, அரவிந்தன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நேற்று நள்ளிரவு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தாள் கிராமத்தில் உள்ள PK விஜயை அவருடைய இல்லத்தில் வைத்து கைது செய்த புதுச்சேரி இணையவழி போலீசார் இன்று புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். இது பற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், சமூக வலைதளங்களில் பெண்கள் மீது மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவர். ஆகவே சமூக நடைமுறையில் இல்லாத தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி
பதிவுகள் போடுவது போன்றவற்றை சமூக வலைதள உபயோகிப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் செங்கொடி ஏந்தி பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8 விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு இபிசியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்களை பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் செங்கொடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10வது நினைவு தினம் லாஸ்பேட்டையில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அங்கு அமைக்கப்பட்ட அவரது மார்பளவு சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க செயலர் சிவபிரகாசம், பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி தலைவர் திருமால், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதர் மற்றும் பிரேம் மணிகண்டன், ராஜா, சபாபதி, சம்பந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அப்துல் கலாம் உருவம் பொறித்த கேடயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராம் டெக்கரேஷன் நிர்வாகி ராம் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட சமூக ஊடக பிரிவு அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட செல்வராஜ் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றதை தொடர்ந்து அவர் புதிய மாநில மாவட்ட நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அந்த வகையில் நகர மாவட்ட சமூக ஊடக பிரிவு அமைப்பாளராக செல்வராஜை அவர் நியமித்தார். இந்த நிலையில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் நடைபெற்ற விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை செல்வராஜ் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றார். மேலும் பாஜக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜை சந்தித்தும் அவர் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், நகர மாவட்ட ஐடி கன்வீனர் ஆனந்த் மற்றும் சரவணன், நாராயணன், சத்யநாராயணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி ராஜாநகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், அய்யனார் நகர், டாக்டர்ஸ் காலனி, சஞ்சய் காந்தி நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், சுப்பையா நகர் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாகவும் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இது பற்றிய கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு ராஜாநகர் பகுதியில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், இணை இயக்குநர் கோவிந்தராஜ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை மெமோரியல் டிராபி கிரிக்கெட் போட்டி பரிசீலிப்பு விழா என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்கின்ற குமரேசன் தலைமையில் த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி இடையார்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசீலிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவர் குமாரவேல் என்ற குமரேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். டிஎன் பாளையம் மணப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் இலவச மனை பட்டாவினை வழங்கினர்.
புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 236 பயனாளிகளுக்கும், பாகூர் தொகுதி மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 83 பயனாளிகள் என மொத்தம் 319 ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி தலைமை சிறப்பு விருந்தினராகவும், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், KSP ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அனைவருக்கும் மனைப்பட்டாக்களை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் ஆணையர் மற்றும் செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் 3,33,000 செலவில் வண்ணப்பூக்கள் செடிகள் நடும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் புதிய பாலம் அருகில் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை சென்டர் மீடியனில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரூபாய் 3,33,000 செலவில் பல வண்ண பூக்கள் செடிகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூச்செடிகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், பணி ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை பெரியபேட் பகுதியில் 2,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளும் கூடிய பல்நோக்கு சமுதாய கூடத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் திருபுவனை பெரியபேட் பகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சிறப்பு கூறு நிதி திட்டத்தின் மூலம் நிதி பெற்று புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் வாயிலாக அனைத்து வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு 2,56,00,000 ரூபாய் ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு பூமி பூஜை செய்து பணி தொடங்கப்பட்டு இக்கட்டிட பணி 15/3/2023 அன்று முடிக்கப்பட்டது. மேலும் மின்சாரம் மற்றும் மின் உபகரணங்கள் பொருத்துவதற்கு ரூபாய் 11.25 லட்சம் அரசிடம் ஒப்புதல் பெற்று இப்பணி 3/6/2025 அன்று தொடங்கப்பட்டு 1/7/2025 அன்று பணி முடிக்கப்பட்டது. இந்த பல்நோக்கு சமுதாய நலக்கூடத்தின் திறப்பு விழா இன்று முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையிலும் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இத்திறப்பு விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், ஆணையர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு சடல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மனுக்கு 27ஆம் ஆண்டு சடல் திருவிழா கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை கணபதி ஹோமம், சக்தி கரகம் எடுத்தலுடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு கூழ் வார்க்கப்பட்டு கும்பம் படைக்கப்பட்டு அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு சடல் போடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற வாணிதாசனார் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவிஞர் வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை சார்பில் வாணிதாசனாரின் 111வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பேராசிரியர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். கனியமுது வரவேற்றார். டாக்டர் திருவழுதி தொடக்க உரையாற்றினார். கால்நடை மருத்துவர் தமிழ்குமரன் நோக்க உரையாற்றினார். விழாவை பொன்முருகன் தொகுத்து வழங்கினார். கவிஞரேறு வாணிதாசன் வண்ணத்தமிழ் வளம் என்ற நூலினை சபாநாயகர் செல்வம் வெளியிட துணை வணிக வரி அலுவலர் ஜானகிராமன் பெற்றுக்கொண்டார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, ஓய்வு பெற்ற SP வீரபாலகிருஷ்ணன், ஆசிரியர் முருகேசன், அனைத்துலக பொங்கு தமிழ் சங்க தலைவர் சுந்தர பழனியப்பன், பேராசிரியர் கலைவேந்தன், கர்ணன், பொன்வாணி, பொன்மலர், பொற்செல்வி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் தமிழ் அறிஞர்களுக்கு கவிஞரேறு வாணிதாசனார் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருதும், சமூக சேவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது.
ஆசிரியர் அருள் நந்தினி, குரலமுது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்மதி இறுதியாக நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமைச் செயலாளர் சரத் சவுகான், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன், மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக அரசு பெரும்பான்மையாக உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் மீனவ மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சமீபத்தில் புதுச்சேரியில் நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தில் ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதது அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைக்கும் சமூக நீதிக்கும் அரசியல் நீதிக்கும் எதிரானது. இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கும் விஷயம் நமது பாரத பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கும் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரங்கள் அடிப்படையில் வழங்கும் போதுதான் எல்லா பிரிவு மக்களும் பரவலாக பயன்பெறுவார்கள். இதன் அடிப்படையில் தான் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அடித்தளத்தில் இருந்த 20% ஆதிதிராவிடர் மக்களுக்கு படிப்பிலும் வேலையிலும் அரசியல் தேர்தல் வழியிலும் அரசியல் பதவிகளில் உரிய இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி அதனை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தார். இது அன்று வரை நடைமுறையில் உள்ளது. அவரது முயற்சியால் தான் அடித்தட்டு மக்களில் சிலர் இந்திய ஜனாதிபதியாக கூட ஆக முடிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியில் 16% உள்ள ஆதிதிராவிடர் மக்களில் இருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவர் கூட அமைச்சர் இல்லாத நிலை உருவாகி உள்ளது. அரசியல் காரணங்கள் 1000 இருந்தாலும் 6 அமைச்சர்களில் 16% என்ற முறையில் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சராவது இருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த உணர்வு இல்லாத என்ஆர் பாஜக இரட்டை எஞ்சின் அரசு ஆதிதிராவிடர் மக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறி உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் மீனவ மக்களோடு சேர்ந்து இந்த கூட்டணியை தோற்கடிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. என்ஆர் கட்சியில் 3 ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். பாஜகவில் ஒருவர் சுயேட்சையாகவும் இருக்கின்றனர். பாஜகவில் இருப்பவருக்கு சுயேட்சையாக இருப்பவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியவில்லை என்றால் என்ஆர் காங்கிரஸில் உள்ள ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கலாமே. இந்த மகத்துவமான கொள்கையை விட சொந்த காரணங்கள் என்ஆர் காங்கிரசிற்கு முக்கியமாகிவிட்டதா? மக்கள் தொகையில் 1% இல்லாத உயர் வகுப்பினர் 2 அமைச்சராக இருக்கும்போது 16% உள்ள மக்களுக்கு அங்கீகாரம் வழங்காதது பெருத்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கியுள்ளது. குறைவாக உள்ள உயரிய சமுதாயத்தை சார்ந்த செல்வந்தர்களுக்கும் வணிகர்களுக்கும் நிலச்சார்ந்தவர்களுக்கும் தான் இந்த அரசு பாடுபடுகிறது. பெரும்பான்மையாக உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் மீனவ மக்களுக்கு இந்த அரசு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றால் இந்த மண்ணில் ஜனநாயகமும் சமூக நீதியும் மறுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம். இந்த அநீதிக்கான விளக்கத்தை பிஜேபியோ அல்லது என்ஆர் காங்கிரஸோ தர முடியாத நிலையில் புதுச்சேரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் நியாயப்படுத்துவது சமூக நீதி வீராங்கனை ஆன புரட்சி தலைவியை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். ஆதிதிராவிட மக்களுக்கான உரிய நியாயத்தை கேட்டால் ஜாதி மத அரசியல் என்று சொல்கிறார்கள். 1985 ஃபாரூக், அதை தொடர்ந்து வைத்திலிங்கம், 1996 ஜானகிராமன் முதலமைச்சராக இருந்த போதும் கூட ஆதிதிராவிட சமுதாய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகவில்லை. எனவே இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதது தவறில்லை என்று கூறுவது ஒரு வாதமே இல்லை. கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறு நிகழ்காலத்திலும் கூட நடக்க வேண்டும் என்ற நியதியோ அவசியமோ இல்லை. 30-40 ஆண்டுகளுக்கு முன் இருந்த சமூக அரசியல் நிலை, மக்களின் விழிப்புணர்வு, உரிமை வேட்கை தற்போது உள்ளதை விட வேறுபட்டது. அப்போது இருந்த அரசு எல்லோரையும் உள்ளடக்கிய ஆரோக்கியமான அரசாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. இச்சமுதாயத்தின் மக்கள் தொகை முன்பை விட பெருகி இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய சமூக பொருளாதார அரசியல் அதிகாரங்கள் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆதிதிராவிட மக்கள் கேட்கின்றனர். இன்றைக்கு கடந்த காலத்தை விட சிறப்பு கூறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது.
அரசாங்க நிர்வாக பதவிகளில் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல கல்வி, சுகாதாரம், அகக்கட்டுமானம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுபோன்ற ஏராளமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் அனைவரும் நினைக்கின்றனர். நம்மை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது ஏன் ஒருவர் அமைச்சராக இல்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இதற்குரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றால் அச்சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை உடனடியாக அமைச்சராக்க பிஜேபி அரசு முன்வர வேண்டும் என்றார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் 850 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்தி சம்பளம் வழங்க வேண்டும் என கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை நிர்வாகம் இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள பனிமலைகளில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருவதால் அரசு பேருந்துகள் பனிமலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 140 அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரியிலிருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என ஊழியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய புகையிலை ஒழிப்பு மற்றும் காசநோய் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், அரசு மார்பு நோய் நிலையம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை தாங்கினார். பட்டதாரி ஆசிரியை பள்ளி வரவேற்புரை வழங்கினார். ஸ்டேட்ஸ் கன்சல்டன்ட், NTCP கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் டாக்டர் சூரியகுமார் மற்றும் ACSM ஆபீசர் கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் மணிமாறன் ஆகிய இருவரும் சிறப்புரையாற்றினர். புகையிலை மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் மனித உடலில் ஏற்படும் நோய்கள் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. மேலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் அருள் பிரசாத் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர் பெருமக்களும் செய்திருந்தனர். புசிஹண்டின் 100வது வார விழா பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் SP ஆனந்த் தலைமையில் ஃபேஷன் வாக்குடன் கொண்டாடப்பட்டது. பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து புஷிகண்ட் கிளப் இயங்குகிறது. புஷிகண்டின் 100வது வார விழா கொண்டாட்டம் ஆனந்தாயின் ஹோட்டலில் 4ஆம் ஆண்டு வாஸ்கோ பீப்புள் சாய்ஸ் அவார்ட் ஃபேஷன் வாக் சிறப்பாக நடைபெற்றது. பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் SP ஆனந்த் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. சிறப்பு அழைப்பாளராக சேலம் RR பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கினார். அதனைத் தொடர்ந்து வாஸ்கோ நிறுவனம் நடத்திய வாஸ்கோ பீப்புள் சாய்ஸ் அவார்ட் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக சுற்றுலா சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற தேர்வுகளில் ஆன்லைன் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இசை, நடனம் மற்றும் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள், VIPக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் புசிகன் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு போன்ற பகுதிகளில் குடிநீர் மிகவும் உப்பு கலந்து வருவதாகவும் குடிநீர் குடிக்க இயலாத நிலையில் உள்ளது என அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குடிநீர் பிரச்சினை பற்றி பல கேள்விகளையும் கோரிக்கையும் வைத்ததன் பெயரில் புதுச்சேரி முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சர் இசைந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுதேசிமில் வளாகத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 3,87,00,000 மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையிலும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையிலும் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், சாந்தி நகர் பிரிவு, ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், தென்னஞ்சாலை பகுதி, சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், கண்ணன் நகர், மறைமலையடிகள் சாலை, டாக்டர்ஸ் காலனி, சஞ்சய் காந்தி நகர், ஐயனார் நகர், ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர்,
திருவள்ளுவர் சாலை மற்றும் தொகுதிக்குட்பட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வழங்க இத்திட்டம் துவங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநில கைப்பந்து கழகம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட கைப்பந்து கழகம் நடத்தும் 16வது ஜூனியர் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி பரிசளிப்பு விழா முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் கைப்பந்து கழகம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட கைப்பந்து கழகம் நடத்தும் 16வது ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில சாம்பியன்ஷிப் போட்டி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய மைதானத்தில் நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக இவ்விழாவில் கைப்பந்து கழக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான காந்திராஜ் வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி கைப்பந்து கழக தலைவர் முகமது இர்ஷாத் நோக்க உரையாற்றினார். மேலும் அருள் பிரகாசம், கைப்பந்து கழக செயலாளர் நாராயணசாமி, வழக்கறிஞர் செல்வம், வழக்கறிஞர் பழனிசாமி ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிபிஎல் இறுதிப் போட்டியில் மாகே அணியை வீழ்த்தி வெளியனூர் மோகித் கிங்ஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சிகே மைதானத்தில் நடைபெற்றது. நேற்று மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெளியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகே மெகல்லோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வெளியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மாகே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றியின்றி இலக்குடன் களமிறங்கிய வெளியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோகித் காலே இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டிற்கு 52 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் மோகித் காலே 20 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 1 சிக்சர் 35 ரன்களிலும், பானு ஆனந்த் 28 பந்துகளில் 2 சிக்சர்கள், 2 பவுண்டரிகள் 35 ரன்களிலும் வெளியேறினர். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அமன் கான் இருவரும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். வெளியனூர் மோகித் கிங்ஸ் அணி இறுதியில் 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கடைசி வரை களத்தில் இருந்த வெளியனூர் அணி வீரர் ஆகாஷ் 27 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் சென்றார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வட்டார காங்கிரஸ் சார்பில் புத்தகப்பை, கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய்த்திட்டு தமிழ் கண்ணல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பாரி, குணசேகரன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்ட இந்நிகழ்வில் மாநில மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கரன், மாநில செயற்குழு உறுப்பினர் சசிகுமார், மாநில சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வமணிகண்டன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜரத்னம், தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் சிவாஜி சங்கர், வீராம்பட்டினம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாசுதேவன், தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நாகராஜ், சாகுல் ரவி, சீனிவாசன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அன்பரசு மற்றும் திரளான நிர்வாகிகள் உடனிருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,160 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு முதல் அமல். முதல்வர் ரங்கசாமி தகவல். யூடியூபில் பிரபலமான பெண்கள் குறித்து பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விருதுநகர் சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த PK விஜய் புதுச்சேரி போலீசாரால் கைது. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் பறையடித்து நூதன போராட்டம். அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் மலர் தூவி மரியாதை. முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் திறந்து வைப்போம். என்ஆர் பாஜக இரட்டை என்ஜின் அரசு ஆதிதிராவிட மக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியுள்ளது. மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் குற்றச்சாட்டு.